லேட்டஸ்ட் 23 இருக்கு. வெறும் 4000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்கு. யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்க வந்து கிடைக்குங்க. டாடா ஏசி, பிக்கப், தோஸ்த், இன்ட்ரா இருக்கு. டாடா ஏசில பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு, தோஸ்த் டீசல் இருக்கு, மெகா எக்ஸ்எல், பிக்கப்ல 2-3 வேரியன்ட் எல்லா வெரைட்டி இருக்கு. இந்த மாதிரி வண்டி வெளியில எங்க போனீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வண்டி ஸ்டாக் நிறைய இருக்கு. 19 மாடல் ஆர்டினரி வண்டி இன்னைக்கு 4,10,000 ரூபாய் எங்க போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. செக் பண்ணிட்டு கூட வாங்க. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. இன்ஜின்ல இருந்து கீர் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கும். வேணும்னா ஒரு மெக்கானிக் கூட கூட்டிட்டு வாங்க. ஏன்னா என்கிட்டயே சொந்த ஒர்க் ஷாப் இருக்கு. நீங்க ஏதோ சின்ன ஒர்க் ஏதோ பண்ணுனா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறேன். வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 2,60,000 ரூபாய் தான். அந்த காசையிலேயே எப்படி வாங்குறது நினைக்க வேணாம். 90% இருந்து 100% வரைக்குமே வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு பண்ணி கொடுப்பீங்க? நீங்க தமிழ்நாட்டுல என்ன ஊரு, என்ன மூலையில, என்ன கிராமத்துல எங்க இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி லோன் கிடைச்சிடும். லோன் வாங்கி. இப்போ நான் ஒரு மாடல் பார்த்து வச்சிருக்கேன். எனக்கு இது வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். அப்படி அதை நான் உங்கள்ட்ட சொன்ன ரெடி பண்ணலாமா? தாராளமா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாடல் வேணும், எனக்கு இந்த வண்டி வேணும், எனக்கு இப்படி ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு தொட்டியா வேணும், கண்டெய்னரா வேணும், என்ன கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டா நான் வந்து பால் இறக்கணுங்க, இல்ல ஃப்ரீசர் மாதிரி பொட்டி வேணும், டெய்லி வந்து நான் பேக்கரி ஐட்டம் எடுத்துட்டு போறேன், எப்படி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா பண்ணி. சூப்பர். சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்து நெகோஷியபிள் பிரைஸ். நம்ம கிட்ட எந்த வண்டியிலுமே இன்னும் டென்ட் இருக்கிறது, கிராஷ்ல இருக்கிறது, அதெல்லாம் வண்டி அப்படி இருந்தாவே தூக்கி போட்டு புதுசு போட்டுருவோம். நம்மளே செஞ்சு நீட்டா ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வண்டியே கொடுக்க போறோம். ஷோரூம்ல விட்டு செக் பண்ணீங்களாலும் வண்டி தெளிவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே, வண்டியில கம்ப்ளைண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. வண்டி இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்குவீங்களானா எடுத்துக்கலாம். என் வண்டியை மட்டும் சேல் பண்ணணும், நீங்க எடுத்துக்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். நீங்க லோனுக்கு எங்கேயோ போய் அலையணுமா அப்படிலாம் தேவையில்ல. வண்டி எடுக்கிறீங்களா, நானே எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். 3 வீலர் 2022 மாடல், 23லயும் ஒரு 2-3 வண்டி இருக்கு. 2,60,000 ரூபாய் தான் வண்டியே வரும். பழைய வண்டியில இருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே இங்க வந்து கிடைக்குது. நீங்க உங்க பட்ஜெட் என்ன தேவைங்கிறத கரெக்டா சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் வந்திருக்கோங்க. சேலத்துல எக்ஸாக்டா சொல்ல போனா சோளம்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஏரியால இருக்கிறோம். சியோன் ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். 100% கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இங்க வந்து கிடைக்குங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ அடுத்த அப்டேட் நம்ம ஷாப்ல இருந்து எடுத்து போட்டுருக்கோம். இன்னைக்கு நிறைய நியூ வெஹிக்கிள்ஸ் 15 to 20 வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன மாடல், எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன ரேட், இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி பண்ணிருக்கா அப்படிங்கிற முழு விவரமும் வீடியோல வந்து இருக்கு. இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இவங்களோட ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பேஜுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என்ன டவுட்னாலும் கால் பண்ணி கேளுங்க. நீங்க பிசினஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். நண்பருக்கு யாருக்கா தேவைப்பட்டாலும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பேமெண்ட் சொல்லுவீங்க. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட் இயரே போட்டோம். இப்போ அடுத்த அப்டேட் வந்து இன்னைக்கு இறக்குறோம். இன்னைக்கு வந்து டீட்டெயிலா என்னென்ன வண்டி இருக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாமா? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்போ டாடா ஏசி, பிக்கப், தோஸ்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஏசில பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு, தோஸ்த்ல டீசல் இருக்கு, சிஎன்ஜி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெகா எக்ஸ்எல், பிக்கப்ல 2-3 வேரியன்ட் எல்லா வெரைட்டி இருக்கு. ஆமா, வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒண்ணா டீட்டெயிலா பார்த்தலாம். இந்த மாடல் என்ன ப்ரோ? இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசிலே கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா 2019 மாடல் வண்டி. நிறைய பேர் வந்து எனக்கு PS4 வண்டி வேணும், எனக்கு சென்சார் இருக்க கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் இதா தேடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வண்டி வெளியில எங்க போனீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வண்டி ஸ்டாக் நிறைய இருக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர்? இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். அப்படியே இருங்க சொல்றேன், அப்படியே லைன்லயே இருங்க. 70,000 சம்திங் ஓடி இருக்கு. 70,000 கிட்ட ஓடி இருக்கு. என்ன ரேட் ப்ரோ? உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி பாருங்க ஓகே ஸ்டிக்கர் முத கொண்டு இருக்கும், கம்பெனி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். இன்சூரன்ஸ் கரண்ட்லயே இருக்கு. தொட்டி சைடு பக்கா கண்டிஷன்ல இருக்கும். ஓகே, எதுவுமே வேலை செய்ய தேவையில்ல. வண்டி எடுக்கிறீங்களா, லோனை போடுறீங்க, வண்டி எடுக்கிறீங்க, ஓட்டிட்டே இருக்கலாம். வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 4,10,000 ரூபாய். 19 மாடல் ஆர்டினரி வண்டி இன்னைக்கு 4,10,000 ரூபாய் எங்க போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. செக் பண்ணிட்டு கூட வாங்க வரலாம். நீங்க மேஜரா நிறைய இடத்துல செக் பண்ணிட்டு கூட நம்ம ஷாப்புக்கு வரலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ப்ரோ, இனிஷியலா எவ்வளவு கட்டணும், எவ்வளவு லோன் பண்ணி தருவீங்க? ஒரு 20,000 சம்திங் போட்டீங்கன்னா போதும். 20,000 ரூபாய் மீதி லோன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து 90% லோன் பண்ணி கொடுக்கலாம்ல.
ஃபுல் லோன் கூட ஒரு சில வண்டிக்கு பண்ணி கொடுக்குறேன். சூப்பர். காசிலேயே எப்படி வாங்குறது நினைக்க வேணாம். 90% இருந்து 100% வரைக்குமே வந்து லோன் பண்ணி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு பண்ணி கொடுப்பீங்க? நீங்க தமிழ்நாட்டுல என்ன ஊரு, என்ன மூலையில, என்ன கிராமத்துல எங்க இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி லோன் கிடைச்சிரும். லோன் வாங்கிக்கலாம். ரைட், சிறப்பு. அடுத்தடுத்து போயிடலாம் ப்ரோ. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மெகா வண்டி 2016 மாடல் வண்டி. 16 17 ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். அதே மாதிரி டயர் எல்லா டயரும் பாருங்க புத்தம் புது டயர். ஓகே. சீட் கவர்ல இருந்து எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன், புது சீட் கவர் போட்டுருக்கு. சைடு ஆங்கிள் எல்லாமே பாத்துக்கோங்க. வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. இன்ஜின்ல இருந்து கியர் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கும். ரைட். நீங்க எடுத்துட்டு போய் ஒரு மெக்கானிக் ஷெட்ல விட்டு வேலை செய்யணுமா அப்படிலாம் நினைக்க வேணாம். எல்லாமே ரெடி பண்ணி தான் நான் வண்டியை நிறுத்தி வச்சிருக்கேன். நீ வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்குதா வேணும்னா ஒரு மெக்கானிக் கூட கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த வண்டியில எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் மாத்தணும் ப்ரோ, இது கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு ஏதாவது கேட்டா பண்ணி கொடுக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்டயே சொந்த ஒர்க் ஷாப் இருக்கு. சூப்பர். நீங்க ஏதோ சின்ன சின்ன ஒர்க் ஏதோ பண்ணுனா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறலாம். ஃப்ரீயாவே பண்ணி. சோ இதுல இருக்கிறத நீங்க அப்படியே எடுத்துட்டு போனோம், எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. நல்லா கம்ப்ளீட்டா பார்த்து ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் வைக்கணும் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனை இருக்காதுங்க. பாருங்க, டியோன்னு கம்பெனி நேமையே ஒட்டி ரெடி பண்ணி தான் அந்த இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ தைரியமா வாங்கிடலாம். தாராளமா. இது என்ன ரேட்னு வருது? இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 வீலர் நீங்க புது வண்டி என்ன கண்டி விலைக்கு எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷன் தான் வரும். இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2,60,000 ரூபாய் தான். 2,60,000க்கு நீங்க இப்போ ஒரு சின்ன வாங்கி உங்க தொழில தொடங்கிடலாங்க. பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது டாடா ஏசி கோல்டு தான். கோல்டுல இது 2020 மாடல் வண்டி. ஓகே. 20 வெறும் ஒரே ஓனர் தான். வண்டியில வெறும் ஒரே ஓனர் தான். இப்போ 2 ஓனர் 3 ஓனர்னா ரேட் எதுவும் மாறுமா? அது ஒரு சில வண்டி தான் இருக்கும். ஓகே. அது அதுக்கேத்த மாதிரி கம்மி பண்ணி அதுக்கேத்த மாதிரி தான் ரேட் கொடுக்குறீங்க. ரைட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஓனர், எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட். டயர் 4 டயரும் பாத்தீங்கன்னா புது டயர். அதே மாதிரி சீட் கவர் எல்லாமே புதுசு. சைடு ஆங்கிள் எல்லாமே பக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீங்க எடுக்கிறீங்களா வண்டிக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. வண்டி எடுக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு லோனை போடுறீங்க, போயிட்டே இருக்கலாம். வண்டிக்கு 10,000 ரூபாய் கை பணம் கொடுத்தீங்கன்னா போதும் வண்டி தான். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 4,30,000 ரூபாய். 4,30,000. இப்போ நான் ஒரு மாடல் பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி அதை நான் உங்கள்ட்ட சொன்ன ரெடி பண்ணலாமா? தாராளமா ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வேணும், எனக்கு இந்த வண்டி வேணும், எனக்கு இப்படி ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு தொட்டியா வேணும், கண்டெய்னரா வேணும், என்ன கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். கைஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா நான் வந்து பால் இறக்கணுங்க, இல்ல ஃப்ரீசர் மாதிரி பொட்டி வேணும், டெய்லி வந்து நான் பேக்கரி ஐட்டம் எடுத்துட்டு போறேன், எப்படி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா பண்ணி. சூப்பர். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா 2021 மாடல். இதுவும் ஒரே ஓனர் தான். ஓகே. எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட். இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட். இதுக்கும் பாத்தீங்கன்னா சீட் கவர்லாம் புதுசு. நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னாவே மேக்ஸிமம் உள்ளையில இருந்து வெளிய வரைக்கும் எல்லாமே புதுசா தான் போட்டுருக்கும். புதுசா தான் இருக்கும். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கார்ல எப்படி சீட் கவர் இதெல்லாம் போட்டுருப்போம், அதே சீட் கவர் அதே குவாலிட்டி அதே ப்ராப்பரா பண்ணிருக்கோம். அதே மாதிரி டயர் பாத்தீங்கன்னா 4 டயர் இதுக்கு புதுசு. ஓகே. உள்ள தொட்டி சைடு ஆங்கிள் ரெண்டுமே பாத்தீங்கன்னா புதுசு. நம்ம ஒர்க் ஷாப்லயே போட்டது. பாத்தீங்கன்னா 21 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே கரண்ட். நீங்க லோன் வேணாலும் இதுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கை பணம் போட்டீங்கன்னா மீதி வண்டி லோன் பண்ணி கொடுத்துடலாம். டாடா ஏஸ் கோல்டு ஒரு 4,50,000 ரூபாய் சொல்லுது. நம்ம சொல்ற பிரைஸ் எல்லாமே வந்து நெகோஷியபிள் பிரைஸ். பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நானே நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா பண்ணி. சோ நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து நீங்களே கண் கூட மெக்கானிக் கூட கூட்டி வந்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் திருப்தியா வேணும்னா நீங்க ஷோரூம்ல கூட விட்டு செக் பண்ணிக்கோ. ஷோரூம்ல கூட செக் பண்ணிங்க. தாராளமா பண்ணி. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பாத்தீங்கன்னா 2022 மாடல் வண்டி. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ஓனர்ல தான் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்துரும் புதுசா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் வந்து. அதே மாதிரி தொட்டி சைடுங்கள் எல்லாமே பாருங்க, நம்ம கிட்ட எந்த வண்டியிலுமே சின்ன டெண்ட் இருக்கிறது, அப்புறம் அந்த ஸ்கிராட்ச்ல இருக்கிறது, அதெல்லாம் வண்டி அப்படி இருந்தாவே தூக்கி போட்டு புதுசு போட்டுருவோம். சூப்பர். நம்ம சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் இருந்தாவே நம்மளே செஞ்சு நீட்டா ரெடி பண்ணி தான் உங்களுக்கு வண்டியே கொடுக்க போறோம். இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன்ல எல்லாம் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குவேன். நீங்க ஷோரூம்ல விட்டு செக் பண்ணீங்களாலும் வண்டி தெளிவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்களோ, வண்டியில கம்ப்ளைண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நான் செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன் வண்டியே. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வண்டியில. இந்த வண்டிக்கு ஒரு கை பணமோ ஒரு 20,000 ரூபாய் போட்டீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 4,80,000 ரூபாய் வரும். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள். உங்களுக்கு வேணும்னா வந்து பாருங்க, இன்னும் பண்ண பிரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு CX டைப் வண்டி. இது 2021 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும்
வெறும் 3,30,000 கொடுக்கலாம். 3,30. 3,30. ஓகேண்ணா. இப்போ நான் ஒரு சின்ன வச்சிருக்கேன். ஓகே. அது கொஞ்சம் பழைய மாடல் ஆயிடுச்சு. அதை நான் கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன்னு சொன்னா பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். நீங்க உங்ககிட்ட வண்டி இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்குவீங்களானா எடுத்துக்கலாம். இல்ல நான் என் வண்டியை மட்டும் சேல் பண்ணணும் நீங்க எடுத்துக்குவீங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்கிட்ட வண்டி எடுக்கணும், நீங்க லோனுக்கு எங்கேயோ போய் அலையணுமா அப்படிலாம் தேவையில்லை. வண்டி எடுக்கிறீங்களா நானே எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். சூப்பர். நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கே எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ரைட். சம. இப்போ நீங்க பாக்குறது பாத்துக்கிட்டீங்கன்னா டாடா ஏசி மெகா எக்ஸல். ஓகே. 17 மாடல் வண்டி. வண்டி பாருங்க 17 அளவுக்கே இருக்காது. வண்டி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி அளவுக்கு இருக்கும். 17ல இருந்து இன்னும் ஓகே ஸ்டிக்கர் கூட மாத்தல வண்டி. ஓகே. இந்த ஓகே ஸ்டிக்கர் என்ன? ஓகே ஸ்டிக்கர்னா கம்பெனில வண்டி புது வண்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அப்ப ஒட்டுற ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர். ஓகே ஓகே. புது வண்டியில வந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்குது. அப்ப எப்படி மெயின்டைன் பண்ணிருப்பாங்கன்னு வண்டியை பாத்துக்குவாங்க. வண்டியில எந்த டென்ட், எந்த ரீப்ளேஸ்மெண்ட், எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வண்டியில பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. நீங்க எடுத்து எதுவும் செய்ய தேவையில்ல. புது சீட் கவர் போட்டுருக்குது. தொட்டி சைடுங்கள் பக்கா கண்டிஷன்ல இருக்கும். இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தீங்கனாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 3,10,000 தான் வரும். 3,10,000. 10,000 தான். இப்ப நம்ம வச்சிருக்கிறதுல இன்னைக்கு இருக்கிறதுல சீப்பஸ்ட் என்ன ரேட்டுக்கு இருக்கு? ஒரு 2,10,000 இருக்கு. 2,10 இருக்கு. 2,10 இருக்கு. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்த்ல 13 மாடல் வண்டி. எனக்கு லோ பட்ஜெட்ல எனக்கு வண்டி வேணும், எனக்கு தோஸ்தே தான் வேணும், கம்மி பட்ஜெட்ல வேணும்னா தாராளமா இதை எடுத்துக்கலாம். எங்க தேடினீங்கனாலும் லோ பட்ஜெட்லயும் கிடைக்காது, லோ மாடல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த பட்ஜெட் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு யாரும் தரதும் கிடையாது. ஏன்னா இந்த கண்டிஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி எப்படி ரெடி பண்ணுறோன்னா அதே கண்டிஷனில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இவங்ககிட்ட என்னன்னா கராஜ் இருக்கிறதுனால அப்படியே வாங்கணும் அப்படியே சேல் பண்ணணும்லாம் இல்லாமல் அதை கம்ப்ளீட்டாக A to Z செக் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ப்ராப்பராக சரி பண்ணி தான் நிப்பாட்டேன். ஆமாம் கொடுக்குறேன். அதனால தைரியமாக வாங்கிடலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே இருக்குது. சீட் கவர்லேருந்து எல்லாமே பாருங்க. என்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா உள்ள சீட் கவர்ல இருந்து எல்லாமே பக்கா புது சீட் கவர் மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே புதுசாவே போட்டுருவேன். ஓகே ஓகே. உங்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. இந்த வண்டியோட விலை பார்த்துக்கிட்டீங்கன்னா இது 13 மாடல் வண்டி. ஒரு 3,40,000 கொடுக்கலாம். 3,40. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்கப். இது பிக்கப்லயே பாத்தீங்கன்னா பெரிய வண்டி, மேல்கட்டு வண்டி. மேல்கட்லயும் பாத்தீங்கன்னா இது டிஐ இன்ஜின் பாத்தீங்கன்னா சென்சார் எதுவுமே வராது வண்டியில. வண்டியில பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. இதுக்கும் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாம் புதுசு போட்டிருக்கு. 2 புது டயர், இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து தெளிவாவே இருக்கும். எதுவும் வேலை செய்யலாம் தேவையில்ல. லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க என்ன வெளியூர்ல இருந்து வரேன் எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க, அதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது கேட்டீங்கனாலும் செஞ்சு கொடுத்துடலாம். வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 5,50,000 தான் வரும். 15 மாடல் வண்டி வெறும் 5,50,000. இது நெகோஷியபிள். பெரிய வண்டி டிஐல கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் இருக்க செக்மெண்ட்ல கொஞ்சம் ஐன்னு சொல்லலாம். ஆமா. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல 2021 மாடல் 22ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு டாடா ஏசி. கண்டெய்னர் பாத்தீங்கன்னா ஹைட்டாவே இருக்கும். இந்த கண்டெய்னர் ஹைட்டாவே போட்டிருக்காங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வண்டியில பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான். பாத்தீங்கன்னா டயர் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். 90% பக்கம் டயர் இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் வந்து தெளிவாவே இருக்கும். எதுவும் எடுத்து வேலை செய்ய தேவை. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் 10,000 கை பணம் போட்டீங்கன்னா கண்டெய்னரோட வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 4,40,000 தான் வரும். 4,40 இந்த பெரிய கண்டெய்னரோட சேர்த்து. இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 3 வீலர். நிறைய பேர் எனக்கு 3 வீலர் வண்டி வேணும், எங்க போய் வாங்குறது என்னன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய தேடிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3 வீலரும் அவைலபிள். எப்பயுமே நம்ம கிட்ட 3 வீலர் அவைலபிள். இதோட மாடல் பாத்தீங்கன்னா 2022 மாடல். 23லயும் ஒரு 2-3 வண்டி இருக்கு. அது இதே வண்டியில எனக்கு பஃப் கண்டெய்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா பஃப் கண்டெய்னரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி டாடா ஏசில பஃப் கண்டெய்னர் கேட்டீங்கன்னா பஃப் கண்டெய்னர் அவைலபிளா இருக்கு. நீங்க இதே வண்டிக்கு எனக்கு வெறும் தொட்டி மட்டும் தான் வேணும், எனக்கு சைடு ஆங்கிள் வேணாம் அப்படின்னாலும் இருக்கு. சைடு ஆங்கிளோட வண்டி வேணும்னாலும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு, பண்ணி கொடுத்துடலாம். எல்லா டைப் இந்த வண்டியில என்னென்னலாம் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கலாம், எது கேட்டீங்களாலும் எது கேட்டாலும் சியா நாடகன்ஸ் இருக்கு, தாராளமா பண்ணிக்கலாம். அபே வந்து எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் பிளஸ். இது வந்து பெரிய தொட்டி வண்டி இருக்கிறதுலே இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. தொட்டி கொஞ்சம் நீட்டமா இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான் ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. தொட்டி சைடு ஆங்கிள் ரெண்டுமே புதுசாவே போட்டிருக்கு. டயர் எல்லாம் பாருங்க எவ்வளவு கண்டிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% மேல டயர் இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாவே இருக்கும். நீங்க எடுத்து வேலை எதுவும் செய்ய தேவையில்ல.
ஒரு 2,60,000 ரூபா தான் வண்டியே வரும். 260 22 மாடல் வண்டியே வெறும் 2,60,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆமா. இது பாத்தீங்கன்னா 2020 மாடல். இது டாடா ஏசி கோல்டு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ். ஓகே. தொட்டி சைடு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா புது தொட்டி சைடு ஆங்கிள் போட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட் கவர்ல இருந்து எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாவே இருக்கும். நீங்க லோன் கேட்டீங்கனாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கை பணம் ஒரு 10,000 இருந்துச்சுன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 4,20,000 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். 4,20,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். தாராளமா வந்து வண்டி பாருங்க. வண்டி குவாலிட்டியா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிட்டு ஓகேனா வண்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 2018 மாடல் டாடா ஏசி. இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. இது வந்து இதுல சென்சார் எதுவுமே வராது. ஓகே. சென்சார் வராத வண்டி தான் இது. இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 3.25 லட்சம் ரூபா தான் வரும். 2018 மாடல் வண்டியே. இப்போ லேட்டஸ்ட் வெஹிக்கிள் என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? லேட்டஸ்ட் 23 இருக்கு. வெறும் 4000 கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்கு. வெறும் 4000 கிலோமீட்டர் ஓடினா 2023 வண்டி நம்மகிட்ட இப்ப இருக்கு. ஆமா இருக்கு. நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறத விட நல்ல கம்மி விலையில இங்க வந்து கிடைக்கும். தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க வந்து உங்க பட்ஜெட் எப்படி இருக்கு? நீங்க வந்து இன்னும் புதுசு வாங்குறத விட பழசா அந்த ரேட்டுக்கு வாங்கி, பழசுனா எந்த பொருளுமே டேமேஜ் இல்லாம பக்காவா ரெடி பண்ணி புது வண்டி கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். லேட்டஸ்ட் வெஹிக்கிள். ஆமா லேட்டஸ்ட். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்கும். 4 டயர் புதுசு. இப்போ இதே மாதிரி சீட் கவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா போட்டுருக்கு. தொட்டி சைடு ஆங்கிள் ரெண்டுமே புதுசு. எங்க இருந்து வந்தீங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள போட்டீங்கன்னா கூட போதும். ஃபுல் லோன் கூட கிடைக்கும். ப்ரொஃபைல் பேஸ்டு. ப்ரொஃபைல் ஃபுல்லாவே வாங்கி தரணும். ஃபுல்லா கூட வாங்கிக்கலாம். ஃபுல்லாவே வாங்கி கையில காசே போடாம டைரக்டா வந்து வண்டியை கூட வாங்கிட்டு வரலாம். அதுக்காண்டி நான் கட்டாமையா இருக்க போறேன்னு திட்டக்கூடாது. வாங்குறப்ப சொல்றேன். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா 2019 மாடல். 19 மாடல். இதுவும் டாடா ஏசி கோல்டு தான். இதுலயும் சென்சார் எதுவுமே வராது. வண்டி பாத்தீங்கன்னா சைடு ஆங்கிள் இதெல்லாமே பக்கா இதுல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பாடியிலே இருக்கும். உங்களுக்கு 4 டயருமே வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பாடி. இது பைப் பாடியில போடுவாங்க. பைப் பாடி ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியே இந்த வண்டி இருக்கு. 19 மாடல். இதுல வந்து சென்சாரே வராது இந்த வண்டிக்கு. எனக்கு இந்த வண்டி பார்த்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பாடி பிடிக்கல. எனக்கு சேலன் டைப்ல பாடி போட்டு கொடுக்கணும். அதுவும் போட்டு கொடுத்துடலாம். மாத்தி கொடுத்துடலாம். வண்டி மட்டும் உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் ஓகேவான்னு பாருங்க. இது என்ன ஆல்ட்ரேஷனாலும் பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட் பண்ணி ட்ரிம் பண்ணி என்ன வேணும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 4,10,000 ரூபா தான் வரும். 4,10. நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு. இது பாத்தீங்கன்னா 2023 மாடல் வண்டி. இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னா வெறும் 4000 கிலோமீட்டர் தான் வண்டியே ஓடி இருக்கு. சூப்பர். இதான் நீங்க சொன்ன மாடல். ஆமா சொன்ன மாடல். வண்டியில என்ன சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல. ஓகே. வண்டியில போய் ஷோரூம்ல போய் என்ன வண்டி எப்படி பாப்பீங்களோ அதே கண்டிஷன்லயே வண்டி இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தொட்டி சைடு ஆங்கிள்லாம் கட்டியே வச்சிருக்கேன். நீங்க போய் எடுத்து கட்டி இது பண்ணணும். இப்போ நீங்க புது வண்டி எடுத்தீங்கன்னா தொட்டி சைடு ஆங்கிள் நீங்க போய் தான் கட்டணும். நீங்க போய் கஷ்டம் எல்லாம் பட வேணாம். எல்லாமே கட்டி வச்சுக்கிற வண்டி எடுக்கிறீங்களா வாடகை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. அந்த அளவு கண்டிஷனா இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர். எஃப்சி பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்லயே இருக்கு. இது பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு CX டைப் வண்டி. இது வண்டிக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு 3,85,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 3,85க்கு 2023 மாடல் 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சூப்பர். எங்க போய் தேடினீங்கனாலும் இந்த மாதிரி கிடைக்காது. ரேட்டுக்கு கிடைக்காது. நீங்க போய் வெளியில எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வண்டி எடுத்தா போதும். ரைட் ப்ரோ. இந்த பாருங்க லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பழைய வண்டியில இருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே இங்க வந்து கிடைக்குது. நீங்க உங்க பட்ஜெட் என்ன தேவைங்கிறத கரெக்டா சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த். இது வந்து பாத்தீங்கன்னா 14 மாடல் வண்டி. வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்லயே இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா டயர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நீட்டா இருக்கும். 2 டயர் பாத்தீங்கன்னா புது டயராவே போட்டுருக்கு. உங்களுக்கு சீட் கவர்ல இருந்து எல்லாம் புதுசு. இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் வந்து தெளிவாவே இருக்கும். கை பணமா ஒரு 40,000 ரூபாய் கையில வச்சிருக்கேன். எனக்கு தோஸ்த் வண்டி வேணும்னா தாராளமா வந்து எடுத்துக்கலாம். என்ன ரேட் ப்ரோ? இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 3,50,000 ரூபாய் சொல்லுது. இது நெகோஷியபிள் பிரைஸ். நேர்ல வந்து வண்டி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க. இன்னும் பெஸ்ட் பண்ணி கொடுத்தரலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம காமிச்ச வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ இருக்கிற அப்டேட்டுங்க. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். புது வண்டி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நம்ம காமிச்சதுல ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணிருங்க. எல்லாம் மூவ் ஆயிடும். ஆமா ரைட். இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அபேல வந்து எக்ஸ்ட்ரா LDX பிளஸ். இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய வண்டி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி ஸ்டிக்கர் முதற்கொண்டு அப்படியே இருக்கும். எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா வாரண்டி ஸ்டிக்கர் முதற்கொண்டு அப்படியே இருக்கும். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 23 வெறும் ஒரே ஓனர் தான். இது 23 தான். ஒரே ஓனர் தான். வண்டியில எந்த வேலையுமே கிடையாது. வண்டி எடுக்கிறீங்க ஓட்டலாம். வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி. 9,000 தான் ஓடி இருக்கு. ஏதோ காய்கறி பிசினஸ் பண்றேன், ஊருக்குள்ள போய் நான் காய்கறி வியாபாரம் பண்றேன், எனக்கு கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி வண்டி வேணும், ஆனா பட்ஜெட் கம்மியா இருக்கணும்னா தாராளமா 3 எடுத்துக்கலாம். மைலேஜ் சூப்பரா வரும். நீங்க 2 வீலர் என்ன மைலேஜ் வருதோ அதே மைலேஜ் இந்த வண்டி எதிர்பார்க்கலாம். தாராளமா கிடைக்கும். ரைட். என்ன ரேட் ப்ரோ? இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா 23 ஒரு 2,60,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சோ மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கிற அப்டேட் எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் இல்லீங்களா? ஆமா ப்ரோ. மேக்ஸிமம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாச்சு.
உங்களுக்கு என்ன டவுட் என்னவா இருந்தாலும் சரி நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ கண்டினியூஸா இங்க உள்ள நிறைய பேருக்கு கம்மி ரேட்ல சின்ன வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஊர்ல இருக்க மக்களும் இது எங்கேயோ இருக்கு நம்ம கிடைக்காதுன்னு நினைக்க வேணாம். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி சேலத்துல வந்து சீனாட்டா கன்சல்டிங்ல நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஆமா, தாராளமா. சூப்பர். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல தட்டி விடுங்க. See you, டாடா, பாய். பாய் சொல்லிடுறேன் ப்ரோ. பாய் ப்ரோ.